never use this Dandanaga. Anna, you are putting a brand for me, Dandanaga. எவராலும் நிராகரிக்க முடியாத வகையில் எமது அடிப்படை விஷயங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் இந்த கர்மத்தை இந்த பேச்சுக்கு ஒரு தீர்வை காண வேண்டியது அத்தியாவசியம். ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? ஆனால் அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு எமது மக்கள் மத்தியிலும் ஒரு ஒற்றுமை தொடர வேண்டும். இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணு. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் வடமாகாண சபை தேர்தல், கிழக்கு மாகாண சபை தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் நமது மக்கள் கொள்கை அடிப்படையில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். எதுக்கு சொல்லணும்னு விவசாய இல்ல, இதானடா இறுதி. அப்புறம் இங்கேயும் வந்து நான் உறுதி சுருதியை குறைச்சிட்டு போடா சுடுக்கு. அந்த ஒற்றுமை தொடர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அந்தஸ்தை அடைந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த நாட்டிலேயும் சர்வதேச ரீதியாகவும் தமிழ் மக்களுடைய விசுவாசமான பிரதிநிதி என்ற அந்தஸ்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடைந்திருக்கின்றது. இதுக்கு மேலையும் வரணுமாக்கும். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று நீண்ட காலமாக செயல்பட்ட காரணத்தின் நிமித்தம் நமது மக்களின் சார்பாக இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது தொடர வேண்டும். நமது மக்களுடைய ஒற்றுமை தொடர வேண்டும். சர்வதேச சமூகம் இன்றைக்கு எமது நியாயத்தை ஏற்றுக்கொள்கின்றது. ஐக்கிய நாடு சபை ஏற்றுக்கொள்கின்றது, அமெரிக்கா ஏற்றுக்கொள்கின்றது, இந்தியா ஏற்றுக்கொள்கின்றது, ஐக்கிய ராஜ்யம் ஏற்றுக்கொள்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொள்கின்றது, ஜப்பான் ஏற்றுக்கொள்கின்றது, பல நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றன. இன்றைக்கு சர்வதேச சமூகம் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நமது பிரச்சனையை அக்கறை கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் அடித்திருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கா. அதுபடியால் இதையெல்லாம் நமக்கு சாதகமாக தற்பொழுது இருக்கின்ற விடயங்கள் மைத்திரிபால சிறிசேனுடைய தெரிவு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருப்பது, அவர்களுக்கு பின்னால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்தின் முன்னாள் ஜனாதிபதி உதவியாக இருப்பது, ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் ஒன்றாக ஒருமித்து செயல்படக்கூடிய ஒரு சூழல். வடதுருவம் தென்துருவம் சேர்ந்து பாத்திருக்கியா? இல்ல, இங்க சேர்ந்துடுச்சு. புயல் தென்றல அடிச்சு பாத்திருப்ப, அணைச்சு பாத்திருக்கியா? இங்க அணைச்சிடுச்சு. வெள்ளியும் வெங்கலமும் கலந்து பாத்திருக்கியா? இங்க கலந்து சேர்ந்து ஒட்டி உறவாடி கூடி கும்மி அடிச்சு ஒரே கலையமா மாறி கடமட உருண்டுகிட்டு கிடக்கு. பார்த்தாலே எனக்கு புரியுது நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. இருந்தாலும் எஸ்டா 2 பிட் இருக்கு, அதை தூக்கி போய் அப்படியே கேட்ச் பண்ணிக்க. சிங்கள மக்கள் மத்தியில கூட ஒரு கருத்து வேற்றுமை தற்பொழுது ஏற்படுகின்றது. யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு, சுத்தி பாரு, அத்தனையும் தசை நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. ஒரு காலத்தில் எம்மையும் விடுதலை புலிகளையும் ஒன்றாக கணித்தவர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னவா இருந்தாலும் ஒரு ஜனநாயக கட்சி. அவருடைய கருத்துக்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் தமிழர்கள் விடுதலை புலிகள் அல்ல என்று கூறுகின்றார்கள். அப்படியே ஒரு மாற்றம். கொஞ்சம் பதவி இறங்கினவன பழக்கம் மாட்டாளையா? என்னடா உலகம் இது? அதுபடியால் எமது மக்கள், இங்கே வாழ்கின்ற மக்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் இவற்றை உணர வேண்டும். நாங்கள் இதற்கு முன்பதாக நமக்கு வந்த பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். தமிழீழ விடுதலை புலிகள் பல விதமான அழிவுகளின் மத்தியில் பல சந்தர்ப்பங்களை அவர்கள் முழுமையாக பிரயோகித்திருக்கலாம். வீரமரணம் என்றால் தங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அதுதானே மன்னா நம் தமிழ் ரத்தத்தின் சொத்து. அப்படி என்றால் ஒன்று செய்ய ஆணையிடுங்கள் மன்னா, காத்திருக்கிறேன். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். வீரமரணம் எளிதில் கிடைத்துவிடும். ஒரு சந்தர்ப்பம் வந்திருப்பது உண்மை, அதை நாங்கள் தவறவிடக்கூடாது. ஆனால் இதை நானோ அதை நாங்கள் சிலரோ செய்ய முடியாது. இந்த சமூகம் முழுமையா செய்ய வரும். இது தெரியாம போச்சே. தெய்வமே தெய்வமே, நாங்கள் இந்த பாரிய மாற்றத்தையும் நாங்கள் செயல்பட வேண்டும். இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ? நாங்கள் இது ஒரு கருத்தை கூறுகின்ற பொழுது ஒரு காரசாரமான கருத்தை கூறுவதற்காக நாங்கள் இதை கூறக்கூடாது, அல்லது நாம் பிரபலியம் அடைவதற்காக நாங்கள் இதை கூறக்கூடாது. ஆமா, நீங்க யாரு? நாங்கள் நிலைமைக்கு ஏற்ற வகையில்
எமது அடிப்படை கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் கடமைகளை முன்னெடுக்க வேண்டும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அப்பல் மாதிரியே நம்ம சொல்றானே. நல்ல சாவனம் மைத்திரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் மந்திரி ரணில் விக்ரமசிங்கவும் இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களும் ஒன்றாக செயல்படுவதின் ஒரு விளைவு. கூப்பிடா சாலமன் பாப்பையாவை பட்டிமன்றம் வச்சு பைசல் பண்ணிடுவோம். அந்த விளைவு அந்த நிலைமை எங்களை பொறுத்தவரையிலும் தொடர வேணும். வாழ்க்கையோடும் உடஞ்சு போட்டு வீடும் மானிடனின் பேக்கினிலே மறுபடியும் சேதம்.